Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. சரி யூடி, ஒரு விஷயம் சொல்லு. எக்ஸ்ட்ரீம் சிட்டியா இல்ல வேதா சிட்டியா? சிவா, நான் வேதா சிட்டிய ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த ஆசம் சாப்பாடு, அப்புறம் தாத்தாவோட பாட்டு. ஆமா, தாத்தாவோட இல்ல 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 தாத்தாவோட பாட்டு இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட டெக்னாலஜி எல்லாத்த விட டிஃபரெண்ட் ஆனது. எக்ஸ்ட்ரீம் சிட்டியோ இல்ல வேதா சிட்டியோ, நாம எல்லாரும் ஒன்னா இருந்தா எதுவா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். சரியா சொன்ன சிவா. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? சிவா, ஓ நோ. எங்க பாருங்க, திடீர்னு எப்படி இதெல்லாம் நடக்குது? அதத்தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இதெல்லாம் எப்படி ஸ்டோனேஜுக்கு மாறுச்சுன்னு தெரியலையே. ஆனா நீ எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? நேத்து ராத்திரி நான் ஒரு நட்சத்திரத்துக்கிட்ட ஒரு விஷ் கேட்டேன். எல்லாம் முன்ன மாதிரி பழைய காலம் மாதிரி மாறிடணும்னு கேட்டேன். ஆனா இவ்ளோ பழைய காலத்திலேயே வந்து மாட்டிக்கணும். அழாத யூடி, ஐம் ஷூர் நீ விஷ் கேட்டதாலலாம் இப்படி நடந்திருக்காது. என்ன நம்பு. இப்படி ஸ்டோனேஜா மாறினதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிவா, நம்ம கேட்ஜெட்ஸ் இல்லாம எதை தேடணும்னாலும் அது கஷ்டம்தான். ஆமா சிவா, நம்ம சைக்கிள் கூட மாயமாயி போயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறது? எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்டோனேஜா மாத்தினது யாரோ பண்ண சதிதான். ஆனா எல்லா இடமும் தேடுறதுக்கு முதல்ல நம்ம எல்லாருக்கும் சைக்கிள்ஸ் தேவைப்படும். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாவ் சிவா, இந்த சைக்கிள பாரு, சூப்பரா இருக்குல்ல? எதை மாயமாக்குனாலும் சரி, சிவாவோட மூளையை யாராலையும் ஒண்ணும் பண்ணவே முடியாது. You're right, சிவா. சரி, நாம ஒரு டெஸ்ட் ரைட் போயிட்டு வரலாமா? இந்த வீல் அவன் சரியாவே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏம்மா, இந்த குழந்தைய போய் வேலை வாங்குறானுங்க. எப்பா சிவா, எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கே போயிடலாம்ப்பா, அதுவே பெட்டர்னு தோணுது. அட, ஸ்டோனேஜ்ல காரோட ஹார்ன் சவுண்ட் எப்படி கேக்கும்? அட, என்ன இது? இது நம்ம லட்டு சிங் சாரோட கார் மாதிரியே இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, இந்த ஸ்டோனேஜை கொண்டு வந்தது யாரோட சதியா தான் இருக்கும்னு. இது எப்படி பாசிபிள் ஆகும்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் நமக்கு கேமிங் கிளிச் மாதிரி தானே தெரியுது. அப்படின்னா அது இந்த ஸ்டோனேஜ் ரியலே கிடையாது, புரியுதா? நமக்கு அப்படி தெரியுது, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல சிவா. வீடியோ கேம் மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்லலாம் யூடி. எக்ஸாக்ட்லி.
அப்படின்னா இதெல்லாம் என்னோட விஷயனால நடக்கலல்ல? கண்டிப்பா இல்ல யூடி. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டோனேஜ் எல்லாம் டூப்ளிகேட் தான். இது ஒரு இல்யூஷன். நம்ம முன்ன மாதிரி இப்பவும் எக்ஸ்ட்ரீம் சிட்டிலேயே தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு தான் இது ஸ்டோனேஜ் மாதிரி தெரியுது. ஆனா சிவா, நமக்கு என்ன தெரியுதோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே. அவசியம் இல்ல அதை. ஏன்னா இப்ப நாம நம்மளோட கண்ணை இல்ல, நம்ம எல்லாரும் நம்மளோட மெமரியை தான் நம்பி ஆகணும். அப்படின்னா நம்ம கேட்ஜெட்ஸ் கூட இங்க தான் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நம்மளோட சைக்கிள்ஸையும் தான். வாங்க நாம போய் இந்த ஸ்டோனேஜ் ரகசியத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முறியடிப்போம். நீங்க கருத்து போடாதாடே, உங்களால அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானா? சின்ன பையா, நீ ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்ட. என் பேரு கோடா. என் கோடிங்கோட லெவல் எல்லாரோட மூளைக்கும் பக்கத்துல. முதல் விஷயம் இது கோடிங்லாம் இல்ல, மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஏமாற்றம் தான் அங்கிள். அப்புறம் ரெண்டாவது விஷயம், என்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், என்கிட்ட மோதாத சிவா. நான் இந்த எக்ஸ்ட்ரீம் சிட்டிய பழி வாங்கணும். அது என்னோட கோடிங்க அசிங்கப்படுத்திடுச்சு. ஒரு வேலை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம பர்மனண்டா இங்கே இருக்க வேண்டியதுதான். இன்னும் போடல. போட்டேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவர் கூட எப்படி சண்டை போடுறது? ஏதாவது தெரியுதோ இல்லையோ, ஆனா அவர் நமக்கு தெரியுறாருல. என்னோட ஹெல்மெட், என்னோட ஹெல்மெட். இவர் என்ன கோடரா இல்ல ஜோக்கரா? தானாவே வழுக்கி விழுந்துட்டாரு. எஸ், எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஹெல்மெட்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹெல்மெட்டை போட்டுதான் இவர் மொத்த எக்ஸ்ட்ரீம் சிட்டியும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க. இந்த ரேவா, வாவ், நீங்க என்ன சொன்னாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ். கோடா கோடிங்க ப்ராப்பரா பண்ணிருக்காரு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். சிவா, அந்த கோடரே எழுப்பி கேட்டுறேன் பேசாம. அவரு ஈஸியா சொல்லிடுவாரு எல்லாத்தையும், இந்த கோடிங் எல்லாம் எப்படி பண்ணாருன்னு. அடடடடா, என்ன ஐடியா யூடி நீ குடுக்குற? திருடன் கிட்டயே நீ எப்படி திருடுனேன்னு கேட்க போறியா என்ன யூடி? ஃப்ரீயா நீ கிரேட் ஐடியா கொடுத்திருக்க யூடி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த கோடா அவரே இந்த கோடிங்க எடுக்க போறாரு. நான் தான் சொன்னேன்ல, நாம இப்ப நம்ம கண்ணை இல்ல, நம்மளோட மெமரியை மட்டும் தான் நம்பி ஆகணும்னு. எனக்கு என்னாச்சு? கோடர் முழிச்சிட்டாரு. நீங்க என்னமோ உங்களை ஒரு பெரிய கோடர்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா இந்த கோடிங் எல்லாமே ஃபிஷ் ஆயிடுச்சு. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது உங்களோட கோடிங் எல்லாமே ஃபெயில் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் சிட்டி இப்போ பேக் டு நார்மல். என்னது? அப்படி எப்படி நடக்க முடியும்? அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க ஆகாதுன்னு சொல்றீங்க. நீ என்ன சொல்ல வர?
இந்த 7 ஸ்டெப்ஸ்ல என் வீட்டோட வாசல் இருக்கு. பாத்தீங்களா கோடர், என்னமா உங்களுக்கு சந்தேகம்? இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் நம்பவே மாட்டேன். அப்படின்னா சரி, இன்னொரு டெமோ உங்களுக்கு காட்டட்டுமா? ம்? ம், ம். ஆனா illusion இன்னும் கூட ஆன்ல தான் இருக்கு. உன்னை எங்க இல்ல, என் கூட வா, உன்னை ஜெயில கவனிச்சுக்கிறேன். என்ன அங்கிள், என்னோட ட்ரிக் எப்படி இருந்துச்சு? நல்லா ஏமாந்துட்டீங்கல்ல? இனிமே அவர் என்ன பேச போறாரு சிவா? நீ தான் ஒரு வாயில கொழுக்கட்டை வச்சிட்டியே. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.